அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வாட்ஸ்அப் வகுப்பிற்கு அழைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாம் 3வது இயல் இயற்கணிதத்தில் பார்க்க போகின்றோம். இதுவரை முதல் இயலில் கனமொழியை பற்றி பார்த்தோம், 2வது இயலில் மெய்யெண்களை பற்றி பார்த்தோம். இந்த இயற்கணிதமானது நீங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க. என்னென்ன படிச்சீங்கன்றத கொஞ்சம் நீங்க உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வாங்க. அப்ப பார்க்கும்பொழுது என்னென்ன படிச்சிருக்கீங்க? மாறி, மாறிலி, அடுத்தது கெழு, கோவை, சமன்பாடு, அடுத்தது 8ஆம் கிளாஸ் பார்க்கும்போது முற்றொருமைகள், இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அதில் வந்து பல்லுறுப்பு கோவைகளுடைய வகைகள், ஓருறுப்பு கோவை, இருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவை, அடுத்தது தலையாய கீழே எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய திட்ட வடிவம், இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. இப்பயும் 9th ஸ்டாண்டர்ட்லயும் அதையும் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சம்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல இன்னும் வேற என்ன இருக்கு. ஏற்கனவே சொல்லும்போது அது எல்லா அடுத்து வர கணக்குகளுக்கு அது பயன்பட போகுது. அது ஒரு நண்பன் மாதிரி நம்மளுக்கு அனைத்து கணித பயணத்திலும் அது நம்மளுக்கு ஒரு துணையா இருக்கக்கூடிய ஒரு பகுதின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப இங்க பாருங்க, மாறிலிகள் இங்கிலீஷ்ல சொல்லும்போது கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். எந்த மெய்யெண்ணும் மாறிலியே. அப்ப எல்லா வகையான எண்களும் என்னது, நம்ம மாறிலிகள். அப்ப அது வந்துட்டு அதனுடைய மதிப்பு மாறாதுன்றதுதான். அததான் வந்து நம்ம மாறிலிகள் சொல்றோம். அடுத்தது மாறிகள். மாறிகள் என்பது என்னது? வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் என்பது என்னது? எழுத்துகள். நம்ம மாறிகளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துவோம். அதாவது மாறிகள் என அழைக்கப்படும் தெரியாத மெய்யெண்களை குறிக்க எக்ஸ், ஒய், ஏபி மற்றும் பல எழுத்துக்களை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் வந்துட்டு இது வந்து எக்ஸுக்கு நம்ம கொடுக்கின்ற அந்த மதிப்பை அது ஏற்றுக்கொண்டு அந்த கணிதத்துல அது செயல்படும். அப்ப இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு எண்ணுருவா தான் மாறப்போகுது. அது என்ன எண்ணுருன்றது தெரியாததுக்கு முன்னாடி அது எழுத்துரு இல்லையா? அதை தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மாறிகள் சொல்லும் பொழுது என்னதாங்க, அதுவும் வந்துட்டு தெரியாத மெய்யெண்களை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இயற்கணித கோவை, அதாவது அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். அப்ப இயற்கணித கோவை என்பது 4 அடிப்படை கணித குறியீடுகளின் உதவியுடன் மாறி மற்றும் மாறிகளால் இணைக்கப்பட்டு அமையும் கோவை ஆகும். கோவை என்பது தொகுப்பு, உறுப்புகளினுடைய தொகுப்பு. அது ஒரு உறுப்பு இருந்தாலும் அதை நம்ம கோவைன்னு சொல்லுவோம். 2 உறுப்புகள், 3 உறுப்புகள், அதை கோவைன்னு சொல்லுவோம். அப்ப உறுப்புகளுடைய தொகுப்பு. அப்ப உறுப்புகளுடைய தொகுப்புன்னு சொல்லும் பொழுது அதுல என்னென்ன செயல்பாடுகள், 4 அடிப்படை கணித குறியீடுகள். 4 அடிப்படை கணித குறியீடுகள் என்பது என்னதுங்க? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதை தான் நம்ம சொல்றோம். அப்ப இதுல வந்துட்டு இங்க கழித்தல், கூட்டல்ன்ற இந்த குறியீடு. அடுத்து இங்க 8 × x சொல்லிட்டு இங்க பெருக்கல். அதே போல சில இடங்கள் இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்க வகுத்தல் இருக்கு. அப்ப 4 அடிப்படை செயல்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். அடுத்தது இது எதனால் ஆனது? மாறி மற்றும் மாறிலிகளால் ஆனது. இதுல இந்த சமன்பாட்டுல பாத்தீங்கன்னா x என்ற மாறி பயன்படுத்திருக்காங்க, இந்த சமன்பாட்டுல y என்ற மாறி பயன்படுத்திருக்காங்க. அதே போல 2 மாறிகள் கூட இதுல பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப மாறி மற்றும் மாறிலிகள். அப்ப இந்த 4, 8 இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய கெழுன்றது நம்ம. மாறிலின்றது என்னதுங்க? -1. மாறிலி உறுப்புன்றது அந்த தனி உறுப்பை தான் நம்ம சொல்றோம். இதுதான் வந்துட்டு இயற்கணித கோவை என்பது 4 அடிப்படை கணித குறியீடுகள் உதவியுடன் மாறி மற்றும் மாறிலிகளால் இணைக்கப்பட்டு அமையும் கோவையாகும். அடுத்தது கெழுக்கள். கெழுக்கள்ன்றது என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸ். ஒரு பல்லுறுப்பு கோவையில் ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள மாறிகளின் பெருக்கல் காரணியே அதன் கெழு எனப்படும். இப்ப இதுல பாருங்க, x² + 5x - 24 இருக்கு. இப்ப இதுல பார்க்கும்போது x²னுடைய கெழு என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லிருக்கேன்? பல்லுறுப்புக்கோவையின் ஒவ்வொரு உறுப்பிலும் உள்ள மாறிகளின் பெருக்கல் காரணி. அப்ப இந்த மாறி என்பது இந்த இடத்துல x. அப்ப அதனுடைய பெருக்கல் காரணி இங்க எதுவுமே இல்லைன்னா 1. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல பெருக்கும் போது அதே எண் இருக்கும். அப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா 1. அப்ப இதனுடைய பெருக்கல் காரணி வந்து 1. அப்ப அதனுடைய கெழு, இந்த உறுப்பினுடைய கெழு 1. அதே போல இங்க பார்க்கும் பொழுது இது எப்படி எழுதலாம்? +5 × x 5xன்னு வருது. அப்ப இது மாறியை தவிர்த்து இதுல என்ன காரணி இருக்கு? இங்க பெருக்கல் காரணி 5 இருக்கு. அப்ப இங்க இந்த x உறுப்பினுடைய கெழு வந்துட்டு 5ன்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் கோஎஃபிஷியன்ட், கெழுன்னு சொல்றோம். அடுத்தது இங்க கீழே பாத்தீங்கன்னா செயல்பாடு 1 கொடுத்திருக்காங்க. அவங்க கீழ்கான கோவைகள் மாறி, கெழு மற்றும் மாறிலிகளை பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அங்கங்க கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க இந்த பாக்ஸை நீங்க இந்த செயல்பாட்டை நீங்க புக்ல ஃபில் பண்ணணும். அடுத்ததா பல்லுறுப்பு கோவைகள். பல்லுறுப்பு கோவைகள் இங்கிலீஷ்ல சொல்லும்போது பாலினாமியல்ஸ் சொல்றோம். அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது
மாறிகள் மற்றும் மாறிலிகளை கொண்டு 4 அடிப்படை செயல்களால் இணைக்கப்பட்ட தொகுப்பு ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் இந்த இடத்துல, இங்கேயும் 4 அடிப்படை செயல்கள்ன்றத நம்ம பார்த்தோம். அதை பொதுவா சொல்லும்போது இயற்கணித கோவைன்னு சொல்லும்பொழுது அதை எழுதணும். இங்க பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லும் பொழுது அதே டெபினேஷன் தான் வரும். புரியுது இல்லையா? ஒரு பல்லுறுப்பு கோவை என்பது மாறிகள் மற்றும் மாறிகளை கொண்டு 4 அடிப்படை செயல்களால் இணைக்கப்பட்ட தொகுப்பு ஆகும். இங்கு மாறிகளின் அடுக்குகள் குறையற்ற முழுக்கள் ஆகும். அது ஒன்னே ஒண்ணுதான் இயற்கணித கோவைக்கும் இந்த பல்லுறுப்பு கோவைக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம். ஆக மொத்தம் இங்க பார்க்கும் பொழுது மாறிகளுக்கு அடுக்குகள் இருக்கும் பொழுது அது என்ன அடுக்காதான் இருக்கணும், மிகை முழுவதான் கொண்டிருக்கணும், குறை முழுவ கொண்டிருக்க கூடாது. அப்ப உங்களுக்கு அடுத்து வர கணக்குல கேட்பாங்க, இப்படி கொடுக்கப்பட்ட கோவை பல்லுறுப்பு கோவையா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப பல்லுறுப்பு கோவையா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது அதில் தரப்பட்டிருக்க மாறியினுடைய அடுக்கு என்ன இருக்கணும், மிகை அடுக்கா இருக்கணும், குறை அடுக்கா வரக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதே போல மாறியினுடைய அடுக்கு பின்னமாவும் கூட இருக்கக்கூடாது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பின்னமா இருந்துச்சுன்னா அது பல்லுறுப்பு கோவை அல்லன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதே போல இங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்றது புரிய வரும். அடுத்தது பல்லுறுப்பு கோவையின் திட்ட வடிவம். இந்த திட்ட வடிவம் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பின்னம் கொடுக்கும்போது அது எப்படி நம்ம திட்ட வடிவத்துல எழுதுறதுல நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இப்ப இங்க கோவையினுடைய திட்ட வடிவம்னு சொல்லும்போது அதை எதை வச்சு நம்ம சொல்லுவோம்னு சொன்னா அதனுடைய அடுக்குகளின்படி அதை என்ன பண்ணுவோம், நம்ம அது கொடுக்கப்பட்டிருக்க அந்த உறுப்புகளுடைய அடுக்குகளின் படி அவற்றுடைய ஏறு வரிசையில அல்லது இறங்கு வரிசையில எழுதுற அந்த வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்ல பல்லுறுப்பு கோவையுடைய திட்ட வடிவம் சொல்றோம். இப்ப பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவை, அதாவது எக்ஸை மாறியா கொண்ட பல்லுறுப்பு கோவை. பி என்பது அது பாலினாமியல், இங்கிலீஷ்ல சொல்லும்போது பாலினாமியல் சொல்லுவோம். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஏ பாலினாமியல். பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையை அதன் எக்ஸின் அடுக்கை பொறுத்து ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ அல்லது ஏறு வரிசையிலோ எழுத இயலும். இந்த பல்லுறுப்பு கோவை அதனுடைய திட்ட வடிவம் எனப்படும். அதனால உறுப்புகளை அதனுடைய அடுக்குகள் இருக்குல்ல, மாறிகளுடைய அடுக்குகள் இருக்குல்ல, அந்த அடுக்குகளுக்கு ஏற்றவாறு ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ நம்ம எழுதும் போது அந்த கோவை எந்த வடிவத்தில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளப்படுகிறது, திட்ட வடிவத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா செயல்பாடு 2 பாருங்க. செயல்பாடு 2ல அதே போல கீழ்காண பல்லுறுப்பு கோவையில் திட்ட வடிவில் எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு திட்ட வடிவில் எழுதுறதுக்கு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சதுன்றதுனால தான் உங்களுக்கு அதை முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதை நீங்க பென்சிலாலும் உங்க புக்ல எல்லாமே இதை நிரப்பி வைங்க. அடுத்தது பல்லுறுப்பு கோவையினுடைய படி, டிகிரி ஆஃப் த பாலினாமியல். படி என்பது என்னது? இப்ப திட்ட வடிவத்துக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த கொடுக்கப்பட்ட உறுப்புகளை அந்த மாறிகளுடைய அடுக்குகளுடைய ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் எழுதணும் இல்லையா? அது போல எழுதும் போது அதுல மிக உயர்ந்த அடுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து, மாறியினுடைய மிக உயர்ந்த அடுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பல்லுறுப்பு கோவையுடைய படின்னு சொல்றோம். அதான் இங்க டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்பு கோவையில் மாறியின் மிக உயர்ந்த அடுக்கே அந்த பல்லுறுப்பு கோவையினுடைய படி எனப்படும். ஒரு மாறியில் அமைந்த, அப்ப ஒரு மாறியில் அமைந்தன்னு சொல்லும் பொழுது அந்த சமன்பாடு, இப்ப பி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் என்ற மாறியை வச்சு நம்ம அந்த சமன்பாடு எழுதியிருப்போம். அப்ப எக்ஸனுடைய அடுக்குகள், எக்ஸ் என்ற மாறியுடைய அடுக்குகள் எது மிக உயர்ந்த அடுக்கோ அது நம்ம அந்த கோவையுடைய படின்னு சொல்லுவோம். இதே ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்ட பல்லுறுப்பு கோவை எனில், இப்ப நம்ம இப்ப இங்க பாருங்க, இதுவும் ஒரு பல்லுறுப்பு கோவை தான். இதுல ஏ பின்ற 2 மாறிகள் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல ஏபிசின்ற 3 மாறிகள், ஏபின்ற 2 மாறிகள், இங்கே பிசின்ற 2 மாறிகள் இருக்கு. அப்ப இது போல கூட இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை கொண்டு கூட பல்லுறுப்பு கோவை அமைக்கப்படலாம். அமைக்கப்படும் பொழுது அதுல நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப இதுல பாருங்க, இது ஏக்கு அடுக்கு எது மேல 1 இருக்குன்னு அர்த்தம், பிக்கு அடுக்கு 8 இருக்கு. அப்போ 1 8 கூட்டினா 9 ஆயிடுது. இந்த உறுப்பினுடைய படி என்னது இங்க 9 ஆயிடுது. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. 2 3 கூட்டினா 5, 5 2 கூட்டினா 7. அப்ப இந்த உறுப்பினுடைய படி எவ்வளவு ஆயிடுது, 7 ஆயிடுது. இங்க 9, இங்க 7, இங்க 1 1 2, இங்க 2 + 1 3. அப்ப இதுல பார்க்கும்போது 9 தான் பெருசு. அப்ப இந்த கோவையினுடைய படி என்னவாயிடுது, இங்க 9ன்னு ஆயிடுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெறுமனே ஏ வச்சு கூட இந்த ஏற்கனவே சமன்பாடு கோவை அமைச்சிருக்கலாம். ஒரு மாறியை வச்சு அமைச்சிருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளையும் வச்சு வந்திருக்கலாம். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் இருக்கும்போது அதுல இருக்க அந்த ஒரு உறுப்புல உள்ள அந்த எல்லா விதமான மாறிகளுடைய அடுக்குகளையும் கூட்டணும். கூட்டி
எல்லா உறுப்புகள்ல இருக்க மொத்த அடுக்குகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எது மிக உயர்ந்த அடுக்கோ அதுதான் அந்த கோவையினுடைய படி என அழைக்கப்படும். அடுத்தது ஒரு சிறப்பு பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்துட்டு வெரி ஸ்பெஷல் பாலினாமியல். அதுதான் என்ன ஆகுதுன்னா பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவை. பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையில பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுடைய கெழுக்களும் பூஜ்ஜியமா இருக்கும். அதனுடைய படி என்னவனா இருக்கலாம், நீ படி 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஆக மொத்தம் அதனுடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா என்னவா தான் இருக்கும், பூஜ்ஜியமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தீங்கன்னா 0t⁴ 0t² - 0t எந்த ஒரு உறுப்பையும் பூஜ்ஜியத்தால் பெருக்குனா என்னவாயிடும், பூஜ்ஜியம் ஆயிடும். அப்ப எல்லா அதே போல மாறிலி உறுப்பு இங்க என்னவா தான் இருக்கும், பூஜ்ஜியமா தான் இருக்கும். அப்ப அந்த மொத்த கோவையினுடைய மதிப்பு என்னவாயிடுதுங்க, பூஜ்ஜியம் ஆயிடுது. ஆனா அதை வந்துட்டு என்னது நல்ல பூஜ்ஜியம், அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியமா இருந்தாலும் அந்த கோவையை நல்ல விரிவா எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதியிருக்கும் பொழுது, விரிவா எழுதும் போதும் அதனுடைய மதிப்புல எந்த மாற்றமும் கிடையாது. மொத்தத்துல அதனுடைய மதிப்பு பூஜ்ஜியமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கோவையை தான் நம்ம என்ன சொல்றோம், பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்றோம். அடுத்தது பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையுடைய படி என்னன்னு கேட்டா அது என்னது, வரையறுக்கப்படாத ஒன்று. அதனுடைய பல்லுறுப்புக்கோவை பூஜ்ஜிய பல்லுறுப்புக்கோவையுடைய படி வந்துட்டு வரையறுக்கப்படவில்லை. அடுத்தது பல்லுறுப்புக்கோவைகளின் வகைகள் பார்க்கும் பொழுது, அதாவது டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்கும் பொழுது உறுப்புகளின் எண்ணிக்கையை அடிப்படையில பல்லுறுப்புக்கோவைகளை நம்ம பிரிக்கலாம். அதாவது ஒரே ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா, அதை இப்ப பாருங்க 5 மாறிலி உறுப்பு மாத்திரம் தான் இருக்கு. RM ஒரு உறுப்பு, 12AB ஒரு உறுப்பு. அப்ப கமா கொடுத்திருக்காங்க. எல்லாமே என்னது, ஒரே ஒரு உறுப்பை கொண்ட பல்லுறுப்புக்கோவை ஓர் உறுப்புக்கோவை எனப்படும். அடுத்தது ஈருறுப்புக்கோவைன்னு சொல்லும்போது 2 உறுப்புகளை மட்டுமே கொண்ட கோவை ஈருறுப்புக்கோவை எனப்படும். எடுத்துக்காட்டு 5x + 3 இது ஒரு கோவை. எக்ஸை மாறி ஆகணும். இங்க 4a - 2. அடுத்தது 10p + 1 சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 1 2 1 2 2 உறுப்புகள் தான் இருக்கு. அடுத்தது மூவுறுப்பு கோவைன்னு சொல்லும்போது 3 உறுப்புகள் மட்டும் கொண்ட பல்லுறுப்புக்கோவை தான் நம்ம என்ன சொல்றோம், மூவுறுப்பு கோவை. ஆக மொத்தம் எல்லாமே பல்லுறுப்பு கோவைகள் தான். ஒரு உறுப்பு இருந்தாலும் சரி, 2 உறுப்பு இருந்தாலும் 3 உறுப்பு இருந்தாலும் அதை பல்லுறுப்புக்கோவை தான் சொல்றோம். மூவுறுப்புக்கோவை 3 உறுப்புகள் தான் இருக்கும். 1 2 3 1 2 3 அது போல 3 உறுப்புகள் இருக்கும். இதுக்கு மேற்பட்டு வந்துச்சுன்னா அது வந்து 4 உறுப்புக்கோவை 5 உறுப்புக்கோவைன்னு சொல்ல மாட்டோம். அதை பல்லுறுப்புக்கோவை ஜெனரலாவே சொல்லிடுவோம். அப்ப பல்லுறுப்புக்கோவையுடைய உறுப்புகளின் இடையே எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை நம்ம என்ன சொல்றோம், ஓர் உறுப்புக்கோவை, இரு உறுப்புக்கோவை, மூன்று உறுப்புக்கோவைன்னு சொல்றோம். அடுத்தது படியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவைகளை சொல்லும்போது அது மாறிலி பல்லுறுப்புக்கோவை, ஒருபடி பல்லுறுப்புக்கோவை, அடுத்தது இருபடி பல்லுறுப்புக்கோவை, முப்படி பல்லுறுப்புக்கோவை சொல்லும். அப்ப மாறிலி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லும்போது அதுல வெறுமனே மாறிலி உறுப்புகள், வெறுமனே மெய்யெண்கள், ஏதேனும் ஒரு மெய்யெண் இருக்கும். அதுதான் நம்ம வந்துட்டு பல்லுறுப்புக்கோவை படி பூஜ்ஜியம் எனில். இங்க வந்து படி பூஜ்ஜியம்னு அர்த்தம், இதுல வந்துட்டு எந்த மாறியுமே இதுல இல்ல, மாறிலிகள் மாத்திரம் இருக்கு. அப்ப மாறிலிகள் மாத்திரம் இருக்குன்னு சொல்லும்போது அங்க என்ன, x⁴ அர்த்தம். எதனுடைய அடுக்கு பூஜ்ஜியமான மதிப்பு 1. அப்ப 1 5 5. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு படி பூஜ்ஜியம், இதனுடைய படி என்னவா இருக்கும், இங்க பூஜ்ஜியமா இருக்கனால இத மாறிலி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்றோம். அடுத்து ஒருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லும்போது இதுல வந்துட்டு என்ன இருக்கும், இங்க 2 உறுப்புகள் இருந்தாலும் அங்க எக்ஸ்ன்ற அந்த மாறியினுடைய அடுக்கு என்னது, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இங்க படி 1 தான் இருக்கனால இது ஒருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இருபடி பல்லுறுப்புக்கோவைகள் சொல்லும்போது இது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் படி 1, இங்க எக்ஸனுடைய படி 2. அப்ப இது என்ன சொல்றோம், நம்ம இருபடி பல்லுறுப்புக்கோவை. படி 2, மிக உயர்ந்த அடுக்கு 2. அப்ப இருபடி பல்லுறுப்புக்கோவை. அடுத்தது முப்படி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லும் பொழுது இப்ப இதுல பாருங்க ஒரு உறுப்பு தான் இருக்கு, ஆனா இதனுடைய படி என்ன இருக்கு, இங்க 3 இருக்கு. இதுல 3 உறுப்புகள் இருக்கு, ஆனா மிக உயர்ந்த அடுக்கு என்ன இருக்கு, இங்க 3 இருக்குனால இது என்னது, இங்க முப்படி பல்லுறுப்புக்கோவை. எத்தனை உறுப்புகள் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, மிக உயர்ந்த அடுக்கு என்னன்றத பார்த்து அந்த அடுக்கை வச்சு அந்த கோவைக்கு பெயர் கொடுக்கிறோம். அப்ப படியின் அடிப்படையில் பல்லுறுப்புக்கோவைகளை மாறிலி பல்லுறுப்புக்கோவை, ஒருபடி பல்லுறுப்புக்கோவை, இருபடி பல்லுறுப்புக்கோவை, முப்படி பல்லுறுப்புக்கோவை சொல்லி நம்ம சொல்றோம். இங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதில் நீங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அடுத்தது பல்லுறுப்புக்கோவைகளுடைய கூட்டல், அடிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். அதாவது 2 பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டணும்னு சொல்லும்போது, ஒரு பல்லுறுப்புக்கோவை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையோட கூட்டணும்னு சொல்லும்போது எப்படி நம்மளால கூட்ட முடியும், ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்ட இயலும். ஒத்த உறுப்புகள்ன்றது என்னது, இப்ப இதுல பாருங்க 3x² + 5x². இதுலயும்
எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஒரு எக்ஸின் அடுக்கு 2 பயன்படுத்தும். இங்கே எக்ஸின் அடுக்கு 2 தான். அப்ப இந்த ரெண்டு எக்ஸின் அடுக்கு 2 வச்ச 2 உறுப்புகளையும் ஒத்த உறுப்புகள் சொல்லும். அப்ப 2 கோவைகள் கொடுக்கும்போது ஒன்னுத்துல 3x ஸ்கொயர் இருக்குது, இன்னொன்னுல 5x ஸ்கொயர் இருக்குன்னா அது ரெண்டுத்து மட்டும் தான் நம்மளால கூட்ட முடியும். கூட்டி ஒரு உறுப்பா நம்மளால மாத்த முடியும். அடுத்தது மாறுபட்ட உறுப்புகள் இருக்குது. ஒன்னுத்துல 3x ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு கோவையில 3x ஸ்கொயர்டே சாரி எக்ஸ் ஸ்கொயர்டு உறுப்பே இல்லை, ஆனா எக்ஸ் கியூப்டு உறுப்பு இருக்கு. அப்ப 3x ஸ்கொயர்டு 5x கியூப்டையும் கூட்டும் பொழுது இது ரெண்டு ஒத்த உறுப்புகளா இல்லாததுனால நம்மளால இதை சுருக்க முடியாது. திரும்ப இதுனா அது ஒரு கோவையா தான் இருக்கும். 3x ஸ்கொயர் பிளஸ் 5x கியூப்னு ஒரு கோவையா தான் இருக்கும். இதை சுருக்கி இது போல நம்மளால கொண்டு வர முடியாது. இதுக்கு தான் சொல்றது எக்ஸ் ஸ்கொயர்டு வச்ச எல்லா உறுப்புகளும் ஒத்த உறுப்புகள், எக்ஸ் கியூப்டு வச்ச எல்லா உறுப்புகளும் ஒத்த உறுப்புகள். அப்ப பல்லுறுப்புக்கோவை கூட்டல் கழித்தல ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ அல்லது கழிக்கவோ இயலும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஒத்த உறுப்புகள் அல்லாதவற்றை நாம் ஒரு கோவையாக தான் நம்ம அதனுடைய விடையை தர முடியும். வழியே ஒரு உறுப்பா அதை நம்ம கொண்டு வந்து விடையை தர முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பல்லுறுப்புக்கோவை கழித்தல். அதே தான் 2 பல்லுறுப்புக்கோவை கழித்தல் என்றது என்னது, ஒத்த உறுப்புகளை மட்டுமே நம்மால் கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல். அப்ப பல்லுறுப்புக்கோவைகளுடைய பெருக்கல் சொல்லும் பொழுது இங்க ஒத்த உறுப்புகள் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த உறுப்பு வேணாலும் இன்னொரு உறுப்போட நம்மளால பெருக்கி எழுத முடியும். இப்ப இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருக்கோம். எப்படி ஒரு உறுப்பு கோவையால ஒரு பல்லுறுப்பு கோவை பெருக்கிறது, இரு உறுப்பு கோவையால பெருக்கிறது, இந்த முற்றுரிமைகள் இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதே தான் நம்ம இப்ப அதை விட இன்னும் கொஞ்சம் உறுப்பு கொஞ்சம் பெரிய பெருக்கல் கொடுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல புதுசா இந்த 9th ஸ்டாண்டர்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா பார்க்க போறீங்கன்னா, நம்ம அந்த கோவையாவே வச்சு கூட நம்ம பெருக்கணும்னு கிடையாது. அதுல இருக்க கெழுக்களை மாத்திரம் எடுத்து வச்சு எப்படி பெருக்கிறதுன்றது ஒரு புதிய உத்தியை நம்ம இங்க பார்க்க போறோம். அதை மாற்று முறையை பார்க்க போறோம். அதாவது இங்க 2 கோவைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது 4x - 5, இன்னொரு கோவை 2x ஸ்கொயர் பிளஸ் 3x - 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இங்க இந்த 3 உறுப்புகள் இருக்கிறத நம்ம எப்பயும் பெருக்கும் பொழுது இலக்கங்கள் அதிகமாக கொண்ட இதை வந்துட்டு இடதுகை பக்கமாகவும், இங்க வந்துட்டு நான் இலக்கங்கள் கம்மியா இருக்கிறது வந்துட்டு வலதுகை பக்கமாக வச்சு அதை நம்ம பெருக்கிறது வழக்கம். அது போல இதுல 2, 3 -6 கெழுக்களை மேலே எழுதியாச்சு. இதுல வந்துட்டு என்ன பண்றோம், 4x - 5 சொல்லும் போது எக்ஸுக்கு நேரா எக்ஸ் கெழுவை போட்டுக்கிறோம். இதுல மாறிலி உறுப்பு நேரா மாறிலி உறுப்பு போட்டுக்கிறோம். இது சாதாரண பெருக்கல் மாதிரி பண்ண போறோம். இதுல இருக்க -5 எடுத்துட்டு இதுல இருக்க எல்லா உறுப்பையும் பெருக்க போறோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 6 30, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், I3 15, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், I2 10. இப்ப -5 இதெல்லாம் சாதாரண பெருக்கல் தான். -5 பெருக்கியாச்சு. அடுத்தது பிளஸ் 4 இருக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 6 24. அடுத்தது நாமும் 12, ரெண்டுமே பிளஸ் தான். அடுத்து 4 2 8. இப்ப இதை சுருக்கும் போது பிளஸ் 30. அப்படியே ரெண்டுத்தையும் ஒரே குறி அதே குறி கூட்டு, அப்ப 39. வெவ்வேறு குறி என்பது பெரிய நம்பர் கழிச்சு பெரிய நம்பர் குறி 2. இந்த 8 அப்படியே இறக்கி போட்டுறோம். இது நம்மளுக்கு தெரியணும். இங்க எப்பயுமே வந்துட்டு முதல்ல எழுதியிருக்கிறது மாறிலி உறுப்பு, அடுத்தது எக்ஸ் உறுப்பு, எக்ஸ் ஸ்கொயர்டு உறுப்பு. அதே போல இங்க மாறிலி உறுப்பு, எக்ஸ் உறுப்பு, எக்ஸ் ஸ்கொயர்டு உறுப்பு, இது என்னது எக்ஸ் கியூப் உறுப்பு. அந்த மாறிகளை விட்டுட்டு தான் கெழுக்களை பயன்படுத்தி எழுதும். அப்ப விடை எழுதும் போது திரும்ப அந்த மாறிகளை எடுத்து எழுதிதான் எழுதணும். அப்ப 8x³ பிளஸ் 2x² மைனஸ் 39x பிளஸ் 30. இப்ப இது வரைக்கும் இந்த பயிற்சி 3ல் 1ற்கு தேவையான எல்லா அடிப்படை கருத்துக்களையும் நம்ம பார்த்தாச்சு. இனிமே பயிற்சியில் இருக்க கணக்குல நாம தெளிவா போறதுக்கு இது பயன்படும்.